என்னடா 2.5 கோடி தான் இருக்கு, 1.5 கோடியே காணமே. அண்ணே பணத்து மேல கையே வைக்கலண்ணே. நாங்க என்னத்தண்ணே கண்டோம், உங்களுக்கு தானே தெரியும். டேய் 5-6 தடவை எண்ணி பார்த்துட்டேன்டா, 1.5 கோடி ரூபா பணம் குறையுதுடா. எப்படிண்ணே? பையை தூக்கிட்டு வந்தது நீங்க தான், பையன் நீங்க தான் கையில் வச்சிருந்தீங்க. இங்க வந்தப்ப கூட நீங்க தான் கையில் வச்சிருந்தீங்க. பணம் குறையுதுன்னா அப்ப பையில இருந்ததே அவ்வளவுதானே இருக்கணும். என்ன இருக்கும்? சரி சரி வா பாப்போம். சரிங்கடா. நாச்சி முத்து நண்பா வாடா. டேய் என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்கடா, காப்பாத்துறா வாடா. டேய் ஏடா சிரிக்கிற? அண்ணா ராத்திரி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டதே இவங்க தானே. எது நீ என்ன கட்டி போட்டிருக்க? ஆமா நான் தான் கட்டி போட்டேன். நீ எதுக்குடா என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் நண்பா. அரும்பாடுபட்டு நம்ம கிளப்பிக்கிட்டு வந்த பணத்தை நாச்சி முத்து ஆட்டை போட பாக்குறான்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஆத்திரத்துல என் மேல பாஞ்சு அட்டாக் பண்ணிட்டீனா அதுக்காக தான் கட்டி போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? நான் எதடா கலப்பனேன்? நீ எதடா ஆட்டையை போட பார்த்த? நான் எதுக்குடா அவனை அட்டாக் பண்ணணும்? புரியாம பேசாத நண்பா. இப்ப உன்னோட பணப்பை என்கிட்ட தான் இருக்கு. டேய் அது எப்படிடா உன் கைக்கு வந்துச்சு? டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பத்தியா தவிர பத்தியா, இதுக்கு தான் நான் உன்னை கட்டி வச்சது. ஏன் நண்பா, ஒரு பழைய நண்பங்கிற உரிமையில கேக்குறேன். இவ்வளவு கஸ்டடியில பணம் இருக்கும்போது இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சு கவுந்து கிடக்கலாமா? நான் கூட ஃபைட் டஃப்பா இருக்கும்ட்டு நேத்து 4-5 ஆளுங்களோட வந்தேன். கடைசியில பார்த்தா நான் ஒருத்தரே வேலையை முடிச்சிருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. என்ன பணத்தை கொஞ்சம் அங்கங்க தேடுற மாதிரி ஆகி போச்சு. ஆனா ஒரு வழியா கண்டுபிடிச்சு தூக்கிட்டேன்ல. என்கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்டரா நண்பா? பங்கு கொடுக்காம நீ ஏமாத்தினீல அந்த ஜோசியனும் சுப்பும், அவங்களாம் வந்து விஷயத்தை சொல்லி உதவி செய்யுன்னு கேட்டாங்க. செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி விட்டுட்டு நானே களத்துல இறங்கிட்டேன். ஆனா ஒண்ணு நண்பா, நீ மட்டும் அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் பங்கு கொடுத்துருன்னு வச்சுக்க, எனக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. நீ என்கிட்ட சிக்கிருக்க மாட்ட, இந்த பணமும் என்கிட்ட தங்கி இருக்காது. அதுதான் பேராசை பெருநஷ்டம்ங்கிறது. இது பாரு நாச்சி முத்து, நீ பண்றது சரியில்லை. இதனோட முயற்சியிலையும் என் தொழில் திறமையில சம்பாதிச்ச காசு கொடுத்துரு. நான் பார்த்து உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். பத்தியா நண்பான்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாசத்துல கூப்பிட்டா என்ன இழிச்சுவாய் நினைச்ச பத்தியா? பார்த்து ஏதாவது கொடுக்கறதுக்கு நீ என்ன நண்பா, நான் தான் உனக்கு கொடுக்கணும். ஏய் இது ஒரு சிநேகித துரோகம்டா. என்ன நண்பா நீ மட்டும் உன்னை நம்பி பணம் கொடுத்த ஒரு ஏமாளி பயலுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். நான் எப்போ சிநேகிதனா இருந்த உனக்கு சிநேகித துரோகம் பண்ணக்கூடாதா? உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா நண்பா? துரோகம் பண்றதுதான் இப்போதைக்குள்ள ஃபேஷனே. எப்ப முதுகுலையாச்சும் குத்தி முன்னாடி போயிட்டே இருக்கணும். தயங்கின்னு வச்சுக்க, கடைசியில நமக்கு பின்னாடி இருக்கவே நம்ம முதுகுல குத்திட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருப்பேன். அரசியல் கட்சியில இருந்து ஆண்டி மடம் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நண்பா இவ்வளவு நாள் அடியாள இருந்தியே, நீ எதையுமே சரியா கத்துக்கல நண்பா. எனக்கு அதே வருத்தமா இருக்கு. ஏய் என்னை தப்பா ஹேண்டில் பண்ணதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவே இருக்கும் நாச்சி முத்து. பின்னாடி தானே, அது வரும்போது வருத்தப்பட்டுக்கலாம். இப்ப சந்தோஷம் வந்திருக்கு, அதை பட்டுக்கிறேன். சரி அதை விடு, நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு. இப்ப பிரசாத் கிட்ட அடிச்சுல காசு மொத்தம் 4 கோடி ரூபாய், அதுல 2.5 கோடி ரூபாய் தான் இங்க இருக்கு. மிச்சம் 1.5 கோடி ரூபாய் எங்க இருக்கு? இதுல என்ன இருக்கோ அவ்வளவுதான், வேற எந்த காசும் என்கிட்ட கிடையாது. பத்தியா ஏன்ட்டே போய் சொல்ற பத்தியா? உண்மையை சொல்லு, அதுதான் உனக்கு நல்லது. இங்க பாரு நாச்சி முத்து, நான் பிரசாத் கிட்ட வாங்கினது மொத்தம் 2.5 கோடி ரூபாய் தான். அந்த ஜோசியனும் சுப்பும் உன்னை சுத்தல விடுறதுக்காக 4 கோடி ரூபான்னு பொய் சொல்லியிருக்காங்க. என்னடா ஓவரா புழுகுற? ஏண்டா அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியாமடா அந்த விஷயத்துல இருக்கனே. அவ்வளவு தூரம் என்னை கேடப்பில் அடிச்சியா நீ? உண்மையை சொல்றா? நான் சொல்றதெல்லாம் நிஜம். பிரசாத் என்கிட்ட கொடுத்தது வெறும் 2.5 கோடி ரூபாய் தான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? போய் பேசுற? என்னகிட்டே வா. உண்மை சொல்ல மாட்டேங்கிற? சொல்றா. போய் சொல்லணும்னு வச்சுக்க, நான் அறுத்து முடியும் அறுத்து. ஏண்டா
பிரசாத் கொடுத்தது 4 கோடி ரூபாய். எனக்கு எப்படி திரும்பி யோசிக்கிறியா நீ? உன்கிட்ட காசு கொடுத்த பிரசாத் இப்ப என்னைய தேடி வந்து இப்ப அந்த பிரசாத் என் வீட்டுல உட்காந்துருக்கேன். உண்மையை சொல்லு, மிச்ச காசை எங்கே வச்சிருக்க? நாச்சமுத்து, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. மொத்த காசே அவ்வளவுதான். மொத்த காசே அவ்வளவுதானா? நீ இப்படி கிட்ட சொல்ல மாட்டடா. டேய் வாங்கடா. சொல்லுங்கண்ணா. இவன் உண்மையை கக்கற வரைக்கும் விடாதீடா. சரிங்கண்ணா. அடிச்சு துவைக்கடா. டேய் டேய், இவன் உண்மையை கக்கற வரைக்கும் விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். அட்ரா, அட்ரா. இன்னும் வர வரைக்கும் அட்ரா. ஏய் ஏய் அண்ணா பிரசாத்ங்க உள்ளண்ணா. சார், ஏதாவது அவனை பத்தி தகவல் தெரிஞ்சுதா சார்? தம்பி, அன்னதாண்டவத்தை பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு தம்பி. சார், அவன் எங்க சார் இருக்கான்? இங்கதான் நம்ம சுத்து வட்டாரத்துல இருந்து பதுங்கி இருப்பான் போல இருக்கு. அவனை பார்த்ததா சொன்ன ஆளு நம்மள்ட்ட சிக்கியிருக்கான். விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், அவனை பிடிச்சிடலாம்ல? பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல தம்பி. அந்த பயல 2 தட்டு தட்டி எங்கடா இருக்கான்னு கேட்டா சொல்லிட போறான். ஆனா பணம் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றான். அதான் எனக்கு கவலையா இருக்கு. சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க? அவனை விட்டு பணம் எங்க சார் போயிருக்கோம்? பணத்தை கையில வச்சிருந்தா மாட்டிக்கும்ட்டு பணத்தை கைமாத்திட்டு தான் சொல்றாங்க. சார், அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எப்படியாச்சும் என் பணத்தை காப்பாத்தி கொடுங்க சார். தம்பி, நானும் அதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நேரம் அந்த அண்ணாரத்தை கொத்தி தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். நான் ஏன் செய்யல? ஏன்னா பணம் அவன்கிட்ட இல்ல. பணத்தை வெளியேற்றின தைரியத்துல அவன் நம்ம ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சார், அவனை பிடிச்சி விசாரிச்சா சொல்லிட மாட்டானா சார்? சாதாரண ஆளா இருந்தா சொல்லிடுவேன். அவன் தான் பணம் காட்டுறதையாச்சே, லேஸ்ல வாங்கி திறக்க மாட்டான். சார், அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் சார். உங்க ஆத்திரம் நியாயமானதுதான். 4 கோடி ரூபாய் பணம்னா சும்மாவா இருக்கு? பணத்தை விடுங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானே, அதுக்காகவே அவனை கொள்ளலாமே. சார், என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் சார். இவன் வேணுங்கிறதுக்காக என் பொண்டாட்டி கூட நான் தப்பா பேசினேன் சார். இவனுங்க மாதிரி ஆளுங்களோட சாவகாசத்தால என் பணம் மட்டும் இல்ல சார், என் குடும்பமே போயிடுச்சு சார். என் தம்பி எனக்காக உயிரியே கொடுப்பான் சார். அன்னதாண்டவம் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் நான் இதுல இறங்காம தடுக்கணுங்கிறதுக்காக அவன் எவ்வளவு வேலையெல்லாம் பண்ணனா சார். நான் தான் அவனை தப்பா நினைச்சு அவனை பக்கத்திலேயே வரவிடாம பண்ணிட்டேன் சார். என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் போராடினா சார். அவ பேச்சையே நான் கேட்கல சார். அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி சார் போய் முழிப்பேன்? அந்த அன்னதாண்டவன் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் சார். சார், அவனை கொலை பண்றதுக்காக இத பாருங்க கத்தி வாங்கி வச்சிருக்கேன். அவனை போட்டு தள்ளாம விட மாட்டான் சார். ஐயோ, என்ன தம்பி இது? முதல்ல உள்ள வைங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்கன்னு சொல்றேன்ல, உள்ள வைங்க. முதல்ல அவனை பிடிப்போம். அவன் இருந்து பணத்தை மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் யோசிப்போம் தம்பி. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். இங்க வாங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க போய் குளிச்சுட்டு என் தம்பி ட்ரெஸ் போட்டுங்க, சரியா? டேய் டேய், இங்கோட போய் என் தம்பி ட்ரெஸ் எடுத்து கொடு தம்பிக்கு. அழைச்சிட்டு போ. போங்க தம்பி, நீங்க போங்க தம்பி, போங்க. மத்த சமயங்களை விட இந்த சமயம் தான் அவருக்கு துணை ரொம்ப அவசியம். கையில இருந்ததெல்லாம் போச்சு, காசு தான் போச்சுன்னு நினைச்சா சொந்தமும் விலகி நிக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் மனசு உடைஞ்சு போயிட மாட்டாரா தான்? மகா சொல்றது நியாயம்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பா அவசியங்க. மலர், நான் வெறும் மாரல் சப்போர்ட்டுக்காக மட்டும் சொல்லல. பணத்தை மீட்கிறேன்னு அவர் மட்டும் தனியா போயிருக்காரு. தேடி போயிருக்கிறது ஒரு கொள்ளைக்கு அஞ்சாத கிரிமினல. இவர் தேடி போயிருக்கிற நாச்சிமுத்து எவ்வளவு தூரம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வருவாருன்னு நமக்கு தெரியாது. அன்னதாண்டவம் நாச்சிமுத்தோட பழைய ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மனசுல வச்சுக்கிட்டு நாச்சிமுத்து இவரை கைவிட்டாருன்னா, தனியா சிக்கன இவரை அன்னதாண்டவம் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா, இவங்க 2 பேரும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணனுக்கு துணையா நான் இருக்க முடியுமாக்கா? ஆனா அண்ணன் ஒத்துக்கணுமே, அவர் வேணாம்னு தானே சொல்லுவாரு. அதான் நீங்க இன்னொரு தடவை அவரை பார்த்து விளக்கமா பேசி அவரை கூட்டிட்டு வந்துட வேண்டியதான் தான். வேற வழியே இல்ல. யார் போய் கூப்பிடுறது மகா? நானே அவர் வீட்டுல போய் கூப்பிட்டேன். வெளியிலே வரமாட்டேன்ட்டாரு, முகத்தை பார்க்க மாட்டேன்ட்டாரு. எப்படி நான் போய் கூப்பிட்டா வரப்போறது இல்ல? வேற யாரும் அனுப்புறது? நம்ம வீட்டுல கூப்பிடுறதுக்கு வேற யாரும் தயாராவும் இல்ல. எல்லாருமே பாபு அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு
யாரும் அண்ணனை போய் கூப்பிட போறது கிடையாது. அதுவும் நாச்சிமுத்து வீட்டுக்குள்ள போகணும் அண்ணனை பாக்குறதுக்கு. எங்க மகாவை போய் கூப்பிட்டா என்ன? மகா மேல எப்பவுமே அத்தானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. மகாவை பார்த்தா கண்டிப்பா அத்தான் வந்துருவாருங்க. ஆமா தான், நானே போய் கூப்பிடுறேனே. நீ மட்டும் எப்படி மகா தனியா போவ? எங்க நான் என்ன துணைக்கு போட்டா? இல்ல இல்ல வேண்டாம் மலர், இந்த மாதிரி நிலைமையில நீ எதுக்கு, நானே பாத்துக்கிறேன். இப்ப அதனால என்ன மகா? எங்க நான் போறதுனால ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல்ல? இல்ல பிரச்சனைலாம் ஒண்ணுல, நீ போயிட்டு வர்றது நல்லதுதான். ஆனா வீட்ல எதுவும் சொல்ல வேணாம். வீட்ல எதுவும் கேட்டாங்கன்னா கூட நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க இப்படியே இங்க இருந்தே கிளம்பிடலாம். வாங்க, நானே உங்களுக்கு காரை பிடிச்சி உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் நீங்க போய் அங்க இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போய் காரை கொண்டு நிப்பாட்ட வேணாம், தள்ளி நிப்பாட்டுங்க. எனக்கு அங்க இருந்து ஃபோன் பண்ணுங்க, அட்ரஸ் சொல்லிடுறேன் நான். வாங்க போலாம். பாத்துக்கணும். நான் அப்புறம் பேசுறேன். யாருமா நீங்க? பிரசாத் இருக்காரா? இருக்காரு. நீங்க? இவங்க அவரோட ஒய்ஃப், நான் அவரோட தம்பி ஒய்ஃப். அப்படிங்களா? சரி இருங்க, நான் போய் கூட்டு வரேன். தம்பி, என்ன தம்பி எப்பவும் என்னமோ மாதிரி இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா என்னால இயல்பா இருக்க முடியல சார். தம்பி, இந்த மாதிரி ஒரு நிலைமையில யாராச்சும் பார்க்க வந்தா கூட அது வேற கஷ்டமா இருக்கும்ல? ஆமா சார், யாரையும் முகம் பார்த்து பேசுற நிலைமையில நான் இல்ல சார். மனசு வெறுத்து போய் கிடக்குது. என் வீட்டுல இருந்தா என் சொந்தக்காரங்களோட முகத்துல முழிக்க வேண்டியதா இருக்குமேனு தான் நீங்க எனக்கு இருன்னு சொன்னப்ப நான் சரின்னு சொன்னேன். தம்பி, ஆனா நீங்க இங்க இருக்கிறது உங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. எப்படி சார்? யாராவது சொல்லியிருப்பாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க சம்சாரமும் உங்க தம்பி சம்சாரமும் உங்களை தேடி வந்திருக்காங்க. மகா வந்திருக்காளா? ஆமா தம்பி, வந்திருக்காங்க. நான் எங்க போனாலும் என் நிழல் மாதிரி என் பின்னாடியே வர்ற மாதிரி, நான் எங்க போய் ஒளிஞ்சாலும் என் மகா என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பின்னாடியே வந்துருவா. என் மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம். என்ன தம்பி பண்றது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எதிரிய கூட நேருக்கு நேரம் சந்திச்சிடலாம். ஆனா பிரியமானவங்களை சந்திக்கிறதும் முகம் பார்த்து பேசுறதும் எவ்வளவு சங்கடம்னு எனக்கு தெரியும் தம்பி. ஏன், என்னாச்சு? எப்படி ஏமாந்தீங்க? நாங்க தான் சொன்னோம்ல, நீங்க கேட்கல. அப்படி இப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா பதிலே சொல்ல முடியாது தம்பி, சங்கடத்துல தான் முடியும். சரி, சங்கடப்படக்கூடாதுக்காக தான். அதனாலதான் தம்பி அவங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும் சொன்னப்போ இல்ல சௌரியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடலாம் நினைச்சேன், யோசிச்சேன். சரி, உரிமைப்பட்டவர் நீங்க இருக்கும்போது அதை சொல்றதுக்கு நான் யாரு? சரி இருங்கம்மா, தம்பி உங்களை பார்க்க வருவாரான்னு கேட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களை நிப்பாடிச்சுட்டு வந்திருக்கேன். தம்பிக்கு பார்க்க விருப்பம் தானே? நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஒவ்வொரு தப்பையும் நான் பண்ணும்போதெல்லாம் மகா என்ன தடுத்தா, நான் தான் கேட்கல. என் தம்பி சம்சாரம் எல்லாரும் நான் பண்ண தப்பான வேலைகள்ல குறுக்க நின்னாங்க. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் என் போக்குல வேலையை பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். நான் அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இவங்க முகத்துல முழிப்பேன்? எனக்கு புரியுது தம்பி, இவ்வளவு சங்கடத்தோட அவங்கள பார்க்காம இருக்கிறது நல்லதுதான். ஆனா எத்தனை நாளைக்கு? இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. ஆமா சார், இன்னும் 2-3 நாள் தானே. அதுக்குள்ள நீங்க அன்னதானத்தை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் தம்பி, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சரி சார், அப்படின்னா இவங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுங்க. தம்பி, பார்க்கணும்னு ஆர்வமா வந்தவங்களை திருப்பி அனுப்புறது மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? சரி இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். அவர் வராரா? இல்லம்மா, உங்களை பார்க்கறதுக்கு சௌரியப்படாதுன்னு சொல்லிட்டாரு. சௌரியப்படாத
தெரியாதா? நாங்க தான் வந்திருக்கோம்னு சொன்னீங்களா? சொல்லாம இருப்பேனம்மா. சொல்லிட்டேம்மா. யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? ஏமாந்து போய் கையில இருந்த பணத்தை பூரா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நிலைமையில உங்க முகத்துல எப்படிமா முழிப்பாரு? எங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்றதுனால அவர் இழந்ததெல்லாம் திரும்பி வந்துட போதாங்க. இதை என்கிட்ட கேட்டு என்னமா பிரயோஜனம்? இழந்ததெல்லாம் திரும்பி வந்தாதான் அவர் சொந்த பொண்டாட்டி அவர் பாப்பாருனா இழந்ததை மீட்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு அவரை வந்து பாக்குறோம். வா மகா. இருங்கம்மா. இழந்தது மீட்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற தனியா என்ன பண்ண போறீங்க? போலீஸ்க்கு போறோம். போலீஸா? போலீஸ் போறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. ஆனா நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸ் வேலை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, குளறுபடி ஆயிருமோன்னு யோசிக்கிறேன். எங்களுக்கு வேற வழி இல்லங்க. இழந்ததை திரும்ப வந்தாதான் அவர் எங்க முகத்துல முழிப்பாருனா அப்ப அதுக்கு தேவையான முயற்சி நாங்க பண்ணிதானங்க ஆகணும். மலர் வா போலாம். இருங்கம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை பார்க்கணும், 4 வார்த்தை ஆறுதலா பேசணுங்கிறது எனக்கு புரியுது. உங்க ஆசை நியாயம் தானே. தம்பி தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க இருங்க, நான் போய் தம்பியை சமாதானம் பண்ணி கூட்டு வரேன். நீங்க தம்பியை பார்த்து பேசிட்டே போங்க. சரியா? இருங்க இந்த வரேன். போயிட்டாங்களா சார்? இல்ல தம்பி, நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன் சார், ஏன் அவங்கள நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அவங்க போலீஸுக்கு போறோம்ங்கறாங்க. போலீஸுக்கு போறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. போலீஸ்ல மூக்க நுழைச்சா அண்ணதாண்டம் உஷாராயிருவேன். அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது. உங்க மொத்த பணமும் போயிடும். அதனால போலீஸ் இதுல மூக்க நுழைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா இதை எப்படி தம்பி நான் உங்க வீட்டு பொம்பளையாள்கிட்ட சொல்ல முடியும்? இந்த ஆள் ஏதோ குறுக்கு சொல்ல விட்டு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, அதனால என்ன சொல்றேன், கொஞ்சம் வந்து சங்கடப்படாம பேசுங்க. போலீஸ்க்குலாம் போக வேணாம்னு சொல்லுங்க. சார், நான் இப்போ அவங்கள பார்த்தா அவங்க என்னை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. காசு பூராத்தையும் தோத்துட்டு என்னால் யார் முகத்திலையும் முழிக்க முடியாது சார். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. அவங்கள வந்து பார்த்து மனசு வெறுப்பா பேசுற மாதிரி பேசுங்க. ஏன் விஷயத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியாதா? நீங்க இதில் தலையிடுறீங்க, அப்படிலாம் பண்ணா எனக்கு பிடிக்காது அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசி அனுப்பிச்சிருங்க. என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதாங்க? உனக்கு வேணுங்கிறது இப்ப என்கிட்ட இல்ல. அது எல்லாத்தையும் ஒரு திருடங்கிட்ட நான் தோத்துட்டேன். அதை மீட்கிறதுக்கான முயற்சியில தான் நான் இப்ப ஈடுபட்டு இருக்கேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ வா. ஏங்க, உங்க பணத்துக்காக நான் உங்களை தேடி வந்து நினைக்கிறீங்க? என்ன தேடி வரதுக்கு இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? எதுக்கும் பிரோஜனம் இல்லாத நான் தானே இருக்கேன். என்ன தேடி எதுக்கு வந்துட்டு இருக்க? அத்தா, ஏன் தான் இப்படி பேசுறீங்க? தப்புன்னு தெரிஞ்சு நீங்க இப்படி ஒரு பேச்சு பேசணுமா? இத பாரு, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன் நான் எது பண்ணாலும் இப்படி கும்பல் கும்பலா வந்து என்ன துரத்திட்டு வரீங்க? நான் பண்ணது தப்புன்னு குத்தி காட்டுறீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை என்ன பண்ண விடுங்க. நீங்க எல்லாம் வந்து என்ன சந்திக்கிறத நான் விரும்பல. அத்தா, அத்தா, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க அத்தா, ப்ளீஸ். நாங்க உங்களை குத்தி காட்டுறதுக்காக வரல, உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க இழந்ததெல்லாம் மீட்கிறதுக்கு நாங்க எல்லாருமே உதவியா இருப்போம். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க சொல்லாமலே உங்க தம்பி உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாரு. நீங்க பக்கத்துல இருந்து சொன்னீங்கன்னா அதை விட 4 மடங்கு ஜாஸ்தியா பண்ணுவாரு தான். நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க தான், ப்ளீஸ். என்ன மறுபடியும் கையால் ஆகாதுன்னு சொல்றதுக்கா? அந்த படத்தை மீட்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? அந்த பட்டத்தையும் நீங்க வாங்கி கட்டிக்கணுமா? எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நியாயத்தை பேசிக்கிட்டு நீங்களாம் வந்து என் முன்னாடி நின்னாவே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. நிலங்கத்தா, ஏன் தான் இப்படி பேசுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம் மேடம், விடு. எதுவும் அவர்கிட்ட பேசாத. எல்லாமே தான் அவருக்கு தெரியும்ன்றாருல்ல. பொண்டாட்டி எப்பேற்பட்டவ, குடும்பம் எப்பேற்பட்டது, எல்லாரும் எது மேல பெரிய வச்சிருக்காங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். கைய விட்டு போன பணத்தை எப்படி மீட்கிறதுன்னு அவருக்கு தெரியும்.
பண்ணிக்கட்டும். நாம இங்க இருந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ண வேண்டாம். வா நம்ம போலாம். மகா இரு மகா. அவர்தான் ஆத்திரத்துல இப்படிலாம் பேசுறாருன்னா நீ எதுக்கு இப்படி பேசுற? மலர், அவர் புரியாம ஆத்திரப்படல, புரிஞ்சுதான் ஆத்திரப்படுறாரு. இல்லன்னா பணத்துக்காக தான் நான் அவர் பின்னாடி வருவேன்னு சொல்லுவாரு. அவரு என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவரு ஒரு பொண்டாட்டி பணத்துக்காக தான் பின்னாடி வருவானா? பொண்டாட்டிய பத்தி இவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கவர்கிட்ட மேற்கொண்டு பேசி நம்ம என்னத்த புரிய வைக்க போறோம்? அவர் காரியத்தை அவர் பார்க்கட்டும். நீ வா மலர், போலாம். இங்க பாருங்க, இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். உங்க காரியம் எதுலயுமே தலையிட மாட்டேன். நீங்க எதை தேடணுமோ தேடுங்க. நீங்க தேடுற பணம் வெறும் நிழல், அதுக்கு உணர்ச்சி கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறதுக்காக அது சந்தோஷப்பட போறது